ஆஸ்பிரண்ட்ஸ் நாம இன்னைக்கு 6 மே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துலாம். திம்சா மற்றும் சதி எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். இடுமிஷ்மி மற்றும் மான்சோ எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். கோலனி மற்றும் போர்த்தல் நிறுத்தியா இந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். டோம்காச் மற்றும் பாகுவா இந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் திமாசா, காங்டே, கர்பி மற்றும் கச்சாரி. ஜாகிர் ஹுசேன், பாண்டுரங் வமன்கேன் 1963 பாரத் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியாரோட இயற்பெயர் வாசுதேவா. மாதவாச்சாரியாவுக்கு மாதவா அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது அச்சுட்ட பிரக்ஷா. மாதவாச்சாரியா கீத பாஷ்யா, பிரம்மசூத்திர பாஷ்யா, அனுபாஷ்யா, கர்ம நிர்ணயம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டு அமர்வு மற்றும் வர்த்தக சுதந்திரத்தை ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 239 இருந்து 242 வரைக்கும் யூனியன் பிரதேசங்களை பகுதி 8ல சொல்லியிருக்காங்க. ஞானபீட விருதை பெற்ற முதல் இந்திய பெண் ஆஷா பூர்ணா தேவி. கோண்ட் எழுச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் ஒடிசால சக்ரா பைசோ தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா, ரோகின். முகமது இக்பால் தரைன் ஹிந்த் பாங்கிதாரான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகம். என்பிஎஸ் வட்சலியா 23 ஜூலை 2024. ட்ரினிடாட் மற்றும் டொபாகோவின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? கமலா பெர்சாத். யுனெஸ்கோவின் தற்காலிக பட்டியலில் சேர்க்க முன்மொழிக்கப்பட்ட லக்குண்டி கோயில்கள் எந்த வம்சத்தின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டன? கல்யாணி சாளுக்கியர்கள். எய்ம் ஃபார் நேச்சர் முயற்சியை எந்த அமைப்பு தொடங்கியது? FAO, அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் எந்த போர் விளையாட்டு அறிமுகமாகும்? MMA. இந்த 2026 ஆசிய விளையாட்டு ஜப்பான் நாட்டுல நடக்க போகுது. புதுடெல்லியில் கோடாபா உபேந்திரநாத் பிரம்மாவின் 9 அடி சிலையை யார் திறந்து வைத்தார்? அமித்ஷா. இந்தியாவின் 52வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? பூஷன் ராமகிருஷ்ண கவாய். தேவேந்திர குமார் உபாத்யாயா பம்பாய் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. பிரகாஷ் மான்சிங் ரவுத் நேபாள தலைமை நீதிபதி. டி கிருஷ்ணகுமார் மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. குர்மித் சிங் சந்தவாலியா ஹிமாச்சல பிரதேசம். மனன் குமார் மிஸ்ரா இந்திய பார் கவுன்சில் தலைவர். ஹரீஷ் தாண்டோன் ஒடிசா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. பிஜியின் மிக உயர்ந்த அங்கீகாரமான கம்பெனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் பிஜி விருதை பெற்றவர் யார்? மதுசூதன் சாய். நீதா அம்பானி மசாச்சுட்ஸ் கவர்னர் மேற்கோள் விருது வாங்கியிருக்காங்க. விஜய் சங்கர் டென்மார்க்கின் நைட்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் தி டாரன்போர்க் விருது. திரௌபதி முர்மு போர்ச்சுகலில் சிட்டி ஆஃப் ஆனர் வாங்கியிருக்காங்க. 2025 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியை நடத்தும் மாநிலம் எது? பீகார். 2026 உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் இந்திய நாடு நடத்த போறாங்க. ICC மகளிர் ஒருநாள் கோப்பை இந்தியா நடத்த போறாங்க. அப்புறம் கொக்கோ உலகக்கோப்பை 2025, 2025 ISS ஜூனியர் உலக கோப்பை, உலக குத்துச்சண்டை கோப்பை இறுதிப் போட்டி, ஃபைடு செஸ் உலகக்கோப்பை 2025 நடத்த போறாங்க. அப்புறம் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் டெல்லியில 2025 12வது பாரா தடகள உலக சாம்பியன்ஷிப் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் AI, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயங்கும் நிகழ்நேர வன எச்சரிக்கை அமைப்பை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது? மத்திய பிரதேசம். ஹர்கர் ஜல என சான்றளிக்கப்பட்ட முதல் மாவட்டம் மத்திய பிரதேசத்துல புர்கான்பூர். இந்தியாவின் முதல் முழுமையாக செயல்படும் கல்வெறி பெற்ற மாவட்டம் மாண்ட்லா. இந்தியாவின் முதல் சூரிய சக்தி நகரம் சாஞ்சி. இந்தியாவின் 57வது புலிகள் காப்பகம் சரணாலயம் ரத்தபாணி. மத்திய பிரதேசம் பாரத் யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல்
வெள்ளை புலி இனப்பெருக்க மையம் மத்திய பிரதேசம் ஆரம்பிச்சிருக்காங்க. கரிம மாசுபடுத்திகளை கட்டுப்படுத்துவதற்கு எந்த சர்வதேச ஒப்பந்தம் பொறுப்பாகும்? ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன். ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன். அதாவது இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொலிட்டன்ஸ். பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொலிட்டன்ஸ் அப்படின்னா உரங்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது கெமிக்கல் ரீதியா ஏதாவது சேர்த்திருந்தாங்கன்னா அதை மொத்தமா ஒழிக்கணும், எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு தான், ஒரு ஒப்பந்தம் தான் ஸ்டாக்ஹோம் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி கொஞ்சம் என்டையரா பார்த்துடலாம். ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் அதாவது ஸ்டாக்ஹோம் ஒப்பந்தம் 2001ஆம் ஆண்டு அறிமுகமாகி 2004ஆம் ஆண்டு தொடங்க ஆரம்பிச்சது. ஸோ இதுல என்ன விஷயம், இப்போ எதனால இது செய்திகள் இருக்கு அப்படின்னா, இந்தியா குளோர்பைரிஃபோஸ் அப்படிங்கிற ஒரு இன்செக்டிசைட், பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை தடை விதிக்கிறதுக்காக ஆப்போசிட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 40 நாடுகள் இந்த குளோர்பைரிஃபோஸ் அப்படிங்கிற ஒரு இன்செக்டிசைடை தடை விதிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்ஹோம் ஒப்பந்தம் மூலமா. ஆனா இந்தியா இதை ஆப்போஸ் பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னு கேட்டா, இந்த குளோர்பைரிஃபோஸ் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லி இன்செக்டிசைட் இந்தியா நாடும் சைனா நாடும் உலக அளவுல அதிகம் உற்பத்தி பண்றாங்க. இதை தடை விதிச்சுட்டாங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் இதை அப்போஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டாக்ஹோம் ஒப்பந்தம் அவங்களுக்கு கீழே ஒரு 3 பட்டியல் தயார் பண்ணியிருக்காங்க. அனெக்ஸ் ஏ, அனெக்ஸ் பி, அனெக்ஸ் சி. இந்த அனெக்ஸ் ஏ அப்படின்னா ஒரு பூச்சிக்கொல்லியை மொத்தமா எலிமினேட் பண்றது, அனெக்ஸ் பினா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றது, அனெக்ஸ் சினா ப்ரொடக்ஷனை உருவாக்குறதுல கம்மி பண்றது. இதுல இந்த ஸ்டாக்ஹோம் ஒப்பந்தம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த அனெக்ஸ் கே கீழே இந்த குளோர்பைரிஃபோஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொத்தமா எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதனாலதான் இந்தியா என்ன பண்றாங்க, அப்போஸ் பண்றாங்க. வர்த்தக அமைச்சகம் வணிக புலனாய்வு மற்றும் புள்ளிவிவர இயக்குநரத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. மனித மெட்டோனிமா வைரஸ் 2001ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தரனாக்கி மலை நியூசிலாந்து நாட்டில் அமைச்சிருக்கு. சொயாட் முயற்சி 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ஃபென்டெயில் மலை எத்தியோப்பியா நாட்டில் அமைஞ்சிருக்கு. யுனெஸ்கோ சேலஞ்சர் 150 ஆழ்கடல் ஆராய்ச்சி முயற்சி தொடங்கியிருக்காங்க. துரு அப்படிங்கிற ஹெலிகாப்டரை HAL அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க. புஞ்சியால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய்கள்: டிக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட் சர்ஸ்கோஸ்போரா அரக்கிடுகோவால் ஏற்படக்கூடியது. கிரீனியர் டவுனி மில்டியூ ஆஃப் பஜ்ரா ஸ்கெலரோஸ்போரா கிராமிகோலாவால் ஏற்படக்கூடியது. பொட்டேட்டோ வாட் டிசீஸ், பிளாக் ஸ்காப் அண்ட் பொட்டேட்டோ டியூமர் சின்கைட்ரிக்கம் எண்டோபயோட்டிக்குமால் ஏற்படக்கூடியது. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோப்தோரா இன்வெஸ்டன்ஸ்ல ஏற்படக்கூடியது. ரஸ்ட் ஆஃப் வீட் பிகிஸ்டினா கிராமினிஸ் ட்ரிட்டிக்கல ஏற்படக்கூடியது. லூஸ் மட் ஆஃப் வீட் ஸ்டிலேவி ட்ரிட்டிக்கல ஏற்படக்கூடியது. பவுடரி மில்டியூ ஆஃப் வீட் ப்ளூமெரியா கிராமினிஸால் ஏற்படக்கூடியது. ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் குளோமருலா டுகாமென்சிஸ். எர்கட் ஆஃப் பஜ்ரா கிளாவிசஸ் பிசிஃபார்மிஸ். ரைஸ் பிளாஸ்ட் மேக்னோபோர்த்தி கிரைசியே. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான்ஜே வாக்ஃபீல்ட், ஜெஃப்ரி ஹிங்டன் இயற்பியல். ஹான்காங் இலக்கியம். டேவிட் பாக்கர், டெமிஸ் கசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியல். டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு.